ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நான் ரொம்பவுமே டேஸ்டியான பூசணிக்காய் பால் கறி எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க என்னோட சேர்ந்து சமைக்கலாம். அளவான பாத்திரம் ஒன்றை அடுப்பில் வச்சு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்து கொள்ளலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து தேவையான அளவு கருவேப்பிலையையும் சேர்த்து கொள்ளுவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொள்ள வேணும். இதோட 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் 1/4 டீஸ்பூன் கடுகையும் சேர்த்து வதக்கி கொள்ளுவோம். வெட்டி எடுத்து ஒரு பெரிய தக்காளி பழத்தையும் இதோட சேர்த்து கொள்ளலாம். 250 கிராம் பூசணிக்காயை தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து கொள்ளுவோம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ள வேணும். இதோட தண்ணியான 2ஆம் தேங்காய் பால் 1 கப்பை சேர்த்து நல்லா வேக வச்சு கொள்ளுவோம். பூசணிக்காய் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ ஒரு மூடியால் மூடி வேக வச்சு கொள்ளுவோம். தேவையான மசாலாவை இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகத்தையும் 1/2 டீஸ்பூன் மிளகையும் சேர்த்து நல்லா இடித்து கொள்கிறேன். இதோட 4 பல்லு வெள்ளைப்பூடையும் சேர்த்து இடிச்சு கொள்ள வேணும். 10 மினிட்ஸில் பூசணிக்காய் நல்லா வேகி இருக்குது. இதோட இடிச்செடுத்த மசாலாவையும் சேர்த்து கொள்ளுவோம். மசாலா ஆட் பண்ணின பிறகு 1 மினிட் கொதிக்க விட வேணும். பூசணிக்காய் நல்லா வேகி இருக்குது. கரண்டியில் எடுத்து மசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கரண்டியால் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கொள்ளுவோம். லாஸ்ட்டில் 1/2 கப் கெட்டியான 1ஆம் தேங்காய் பாலையும் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு சேர்த்து கொள்ள வேணும். கெட்டியான தேங்காய் பால் சேர்த்த பிறகு கன நேரம் கொதிக்க விட தேவையில்லை. 1 மினிட் மட்டும் கொதிச்சா போதும். பூசணிக்காய் பால் கறி கெட்டியாகி நல்லா கொதிச்சு ரெடி ஆகிட்டுது. இனி குக்கரை ஆஃப் பண்ணி இறக்கி கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான திக்கான பூசணிக்காய் பால் கறி ரெடி ஆயிட்டுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.